நம்ம தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர்லேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது, ஃபீஸும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் ஜாப் தான். சரிங்களா, உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுக்க போகிறாங்க. இது வந்து பர்மனெண்ட் ஜாப் தான். இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 10/9/2024. யார் வேணாலும், அதாவது தகுதி உள்ள அனைவரும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாருன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோடு இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா, அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸோட ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா tngovernment.in இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக வந்து என்ன அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, லேட்டஸ்ட்டாக வந்து என்ன நியூஸ் இருக்குது, அண்டு லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை விட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக என்னென்ன வந்து வெளியாகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இதில் விட்டுருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடையாது, நிறைய நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இங்கே மெனு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அந்த மெனுவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த அனௌன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து என்னென்ன வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இங்கே அனௌன்ஸ் இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு லோட் ஆகும். இந்த லோட் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இதில் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் இதோடைய அனௌன்ஸ். அதாவது ஹோம் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணதும் அனௌன்ஸ்மெண்ட்டு அப்படின்னு இருக்கும். அப்ளிகேஷனை வந்து பார்த்திங்கன்னா இன்வால்வ்டு, அதாவது எலிஜிபிள் பர்சன் வந்து யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து மிஷன் மேனேஜ்மெண்ட் யூனிட்டுக்காக, அதாவது MMUக்காக 10 செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் வேகன்சி விட்டுருக்காங்க. 31ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு போஸ்ட் ஆஃப், அதாவது கிரிமினல், அதாவது 2 நான் ஜட்ஜ் மெம்பர்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ராக்சபா அப்படின்னு சொல்லிட்டு 30 ஏப்ரல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விதமான ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ நாம் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா MMU, அதாவது மிஷன் மேனேஜ்மெண்ட் யூனிட். இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா, ட்ரூயிங் ஆஃப் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு அப்ளிகேஷன் வந்து அதாவது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணுற பேஜ் வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸ்பிளேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதில் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. ரெக்யூர்மெண்ட் என்ன டைப்புன்னு சொன்னால் MMU அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே HP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு PDF கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த PDF வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டவுன்லோட் ஆகும். ஹோம் பப்ளிகேஷன் எக்ஸைஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 27ஆம் தேதி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அப்லோடு பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இந்த எதுக்காக நான் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மிஷன் மேனேஜ்மெண்ட் யூனிட் ஃபார் ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எலிஜிபிள் கேட்டகரி வந்து எதுக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் டிகிரி, அதாவது மாஸ்டர் டிகிரி பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன்ஸ், மீடியா ஸ்டடீஸ் அந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் 5 இயராவது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, கம்யூனிகேஷன் அல்லது மீடியா அல்லது பப்ளிக் ரிலேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 இயராவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப், அதாவது டியூட்டிஸ் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அண்டு டெவலப்மெண்ட்டு NCC அப்படின்னு இருக்கும். மார்னிங் இந்த மாதிரி நிறைய டியூட்டிஸ் இருக்குது. சரிங்களா, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் அண்ட் ஆன்லைன் ட்ரைனிங், அதாவது கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் ஆன்லைன் ட்ரைனிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி படிச்சிருந்தாலும் போகிறோம். எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா
ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக உமன் ரிசோர்ஸ்லையும் சரி, டெவலப்மெண்ட்லேயும் சரி, பப்ளிக் ஹெல்த் செக்ரட்டரிலையும் சரி, அந்த சயின்ஸு கிரிமினல் ஜட்ஜிலையும் சரி நீங்கள் வந்து ட்ரைனிங்காக டியூட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டியூட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 இயராவது உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெவலப்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அண்டு கர்னிங் டெவலப்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும். அண்டு ஃபேட்லைன் ட்ரைனிங் சீசன்ஸை பொறுத்து தெரிஞ்சிருக்கணும். டெக்னிக் அசிஸ்டன்ஸ் அண்டு கெப்பாசிட்டி அசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ட்ரைனிங் இருக்குது. அண்டு என்வான்மெண்ட் ஸ்டடீஸ் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டேட்டா அனலைஸ் மானிட்டரிங் அண்ட் டாக்குமெண்டேஷனுக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் வந்து மாஸ்டர் டிகிரி படிச்சிருந்தாலும் போதும். சயின்ஸு அந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோஷியல் சயின்ஸு, ஹெல்த்து, பப்ளிக் செக்டர் அந்த மாதிரி இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 இயராவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அண்டு உங்களுக்கு 1 இயர்லேருந்து 5 இயர் வரைக்கும் இருந்தால் நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு டியூட்டிஸ் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா கலெக்ஷன், டேட்டா மேனேஜ்மெண்ட், டேட்டா அனலைசிஸ் அண்டு ப்ரோக்ராம்ஸ் மானிட்டரிங் அண்டு ட்ரெண்ட் அனலைஸ், டாக்குமெண்டேஷன், ரெஸ்பாண்டிங், மானிட்டரிங் அண்டு டெவலப்மெண்ட் இந்த மாதிரி இருக்கும். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 இயர் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஜாப் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 12 இயருக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குமா இருக்காதா நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதை பொறுத்து. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tn.government.in and department./14 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிடும். இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் எப்படி ஃபில்அப் பண்ணி அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா ஃபில்அப் அப்ளிகேஷன் should be send the email ID அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? mmudftn2024@gmail.com இந்த மெயில் ஐடி தான் நீங்கள் டாக்குமெண்ட், அதாவது செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்லேருந்து எல்லாமே நீங்கள் வந்து இதில் தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதில் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள், லெட்டர், அதாவது நீங்கள் ஃபில்அப் பண்ணுற அப்ளிகேஷனும் சரி, உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டடும் சரி நீங்கள் வந்து இதில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். உங்களுடைய மந்த்லி சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.50 lakh வரைக்கும் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது 1,50,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் இருக்கும். லாஸ்ட் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 10/9/2024 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஐடென்டி ப்ரூஃப், அதாவது டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃபு, தேர் ஏஜோட ப்ரூஃபு அண்டு குவாலிஃபிகேஷன் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபில்அப் பண்ணுற அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே ஃபில்அப் பண்ணிவிட்டு ஒரே பிடிஎஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த அப்ளிகேஷன் வந்து யார் ப்ரொவைட் பண்ணாங்க, எதனால் ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சிக்னேச்சர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்புறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரூ காப்பி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க? ஒரிஜினல் காப்பி தான் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். ஜெராக்ஸ் எல்லாம் காப்பி பண்ணி அனுப்பக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுதான் இதோடைய அப்ளிகேஷன். சரிங்களா? உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுதான் இதோடைய அப்ளிகேஷன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். நேம் கேட்டிருக்காங்க, மேலா ஃபீமேலா அண்ட் டேட் ஆஃப் பர்த், ஏஜ் அண்டு ப்ரைமரி மொபைல் நம்பர் அண்டு இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. அண்டு ப்ரைமரி அட்ரஸ், செகண்டரி அட்ரஸ் அண்டு எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது ஃபில்அப் பண்ணிவிட்டு நீங்கள் இவங்க சொல்லியிருக்கிற இந்த மெயில் ஐடிக்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இது வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு வரும்போது தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனே ஓப்பன் ஆகும். இந்த தடவை ஓப்பன் ஆகிருக்கு. டிகிரி படிச்சிருக்கிறவங்க, மாஸ்டர் டிகிரி படித்தவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். மாஸ்டர் டிகிரி படித்தவங்களுக்கு வந்து இது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? இந்த வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? வேக்கன்சி எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்ல, ஆனால் நிறைய வேக்கன்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ், தேங்க்யூ.